இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க 2 கல்யாண பொண்ணுக்கும் மெஹந்தி வச்சிட்டோம். நாங்க கிளம்புறோம் மேடம். வரோம் மேடம். போலாம். போயிட்டு வாங்க. தேங்க் யூ மேடம். அண்ணி யார் இவங்க? ஏய், கல்யாண பொண்ணுங்களுக்கு மெஹந்தி வைக்க வந்தாங்க, முடிச்சிட்டாங்க, போறாங்க. ஸ்டேஜா என் கூட இருந்தா அவளுக்கு வைக்கவே இல்லையே, யாருக்கு வச்சுட்டு போறாங்க? இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் வரேன். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? அதானே 2 பேருக்கு வச்சேன்னு சொன்னாங்களே. ஸ்டேஜா என் கூட தானே இருந்தா, அவ மெஹந்தி வைக்கவே இல்லையே. ஸ்டேஜா, மெஹந்தி உன் கைக்கு வச்சாங்களா? இல்லையே. மெஹந்தி வைக்கிறவங்க இங்க வந்தாங்களா? இல்லையே. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? இப்பதான் மெஹந்தி வைக்கிறவங்க சுபத்ரா அண்ணி கிட்ட வந்து கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி வச்சிட்டோன்னு சொல்லிட்டு போறாங்க. உனக்கு வைக்காம யாருக்கு வச்சிட்டோன்னு சொல்லிட்டு போறாங்க? வாங்க, அத சுபத்ரா அத்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அண்ணி பாருங்க, ஸ்ரீஜாக்கு மெஹந்தி வைக்கல. ஆமா அத்தை, எனக்கு மெஹந்தி வைக்கல. நானும் எனக்கு மெஹந்தி வைக்க வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். வருவாங்களா? உனக்கு மெஹந்தி வைக்கலையா? இப்பதான் மெஹந்தி வச்சாச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இரு, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். சொல்லுங்க மேடம். 2 பொண்ணுங்களுக்கு மெஹந்தி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க. இங்க ஒரு பொண்ணுக்கு மெஹந்தியே வைக்கலையே. இல்ல மேடம், 2 கல்யாண பொண்ணுக்கும் வச்சிட்டோம். இல்லம்மா, நீங்க ஒரு பொண்ணுக்கு தான் வச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணு என் முன்னாடி தான் நிக்கிறா, அவ கையில மெஹந்தியே வைக்கல. நீங்க, நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு போனே பண்றேன். இல்ல மேடம், நீங்க சொன்ன அந்த ரூம்குள்ள தான் போகணும். 2 பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்க 2 பேருக்குமே மெஹந்தி வச்சிட்டோமே. பல்லவி, பல்லவி, அம்மா இங்க வாமா. நீ போய் வர்ஷினிய இங்க கூட்டிட்டு வா. சரிம்மா. வர்ஷினி, வர்ஷினி, பல்லவி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்படியா? சரி வா போலாம். சரி போலாம். எல்லாரும் கல்யாண பொண்ணுக்கு தானே வைப்பாங்க, நீ தான் கல்யாண பொண்ணா? சுபத்ரா அத்தை உங்களுக்கும் வைக்க சொன்னாங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் நீங்க சொன்னீங்கன்னு தான் அத்தை கை நீட்டினேன். அண்ணி இங்க பாருங்க, நீ அப்படியே உங்க பேரை சொல்லி தப்பிக்க பாக்குறா. ஐயோ இல்ல, இவன் நடிக்கிறா, நல்லா நடிக்கிறா. ஸ்ரீஜா, இது தவறுதலா நடந்திருக்கு. நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்து கல்யாண பொண்ணு யாருன்னு அடையாளம் சொல்லிருக்கணும். இதுல என்னோட தப்பும் இருக்கு. அத்தை அவங்க மாத்தி வச்சுட்டு போனதுக்கு எதுக்குமா நீ இசை மேல கோவப்படுற? அத்தை, நீங்க ரொம்ப அவளை நம்புறீங்க. உங்க நம்பிக்கைக்கு சரியான ஆள் இவ கிடையாது. இத பாரு, மெஹந்திய வந்து உனக்கு காலையில வச்சு விடுறேன்னு சொல்லிருக்காங்க. காலையில உனக்கு வச்சிடலாமா? காலையில மெஹந்தி வச்சு கல்யாணத்துக்கு எப்படி ரெடி ஆகுறது? ஆமால. ஏய் ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, மைசை, அவ புரியாம பேசிட்டு போறா. நீ எதுவும் மனசு வருத்தப்படாத. சரிங்க வாங்க அத்தை. அத்தை, வாங்க. என்ன இந்த மெஹந்தி போடுற பொண்ணு இப்படி பண்ணிட்டு போயிட்டா? ஏய், நான் அப்பவே சொன்னல இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு. அவங்க பாட்டுக்கு எனக்கு வச்சு விட்டு போயிட்டாங்க. அக்கா, வந்தவங்க கூட உன்னதான் கல்யாண பொண்ணுன்னு நினைச்சிருக்காங்க பாத்தியா? ஸ்ரீஜா என்ன கெட்டவன் நிரூபிக்க அத்தை கிட்ட போராடிட்டு இருக்கா. ஆனா அவன் நிஜமாவே கெட்டவன்னு நான் நிரூபிக்கிறத விட்டுட்டு இங்க பாரு மெஹந்தி வச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. ஸ்ரீஜாவை எப்படி கெட்டவன் நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? அத நீயும் யோசி, நானும் யோசிக்கிறேன். ஏய் வர்ஷினி, ராகவ் இப்ப எங்க இருக்காரு? அவரு ரூம்ல இருப்பாருக்கா. என்ன பிளான் சொல்லு. ஓ, அங்க வந்து சொல்றேன், வா போ. சரி, இந்த வீடியோ இப்போ உனக்கு வேணும்னா எனக்கு பணம் கொடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண போறோம். சரி, இது வரைக்கும் ஓகே சை. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அவ நிச்சயம் பயந்துருவான், பணத்தையும் கொண்டு வருவான். வரும்போது அவகிட்ட பேசணும். அவ விஷால ஏமாத்தின விஷயத்த கேஷுவலா அவகிட்ட பேசினா அவளும் இதுக்கு பதில் சொல்வாள. சூப்பர். பட் அடுத்தது வீடியோ எங்கன்னு கேட்பாளே. கேப்பா, சும்மா ஒரு பழைய போனை கொடுத்து அந்த வீடியோ இதுலதான் இருக்குன்னு சொல்லி அனுப்பிடணும். இதுல நமக்கு
நம்ம கிட்ட அவ பேசும்போது சொல்ற உண்மைதான் நமக்கு முக்கியம். அவ வந்து பேசும்போது ஒளிஞ்சிருந்து அந்த கான்வர்சேஷனை நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அப்புறம் என்ன, அந்த ரெக்கார்டிங் வீடியோ வச்சு அத்தைக்கும் விஷாலுக்கும் காட்டி அவ வாளை ஒட்ட நறுக்கி இந்த வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதான். எப்படி? பிளான் சூப்பரா இருக்கு. இப்பயே அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் குரலை மாத்தி பேசுறேன். காலேஜ்லயே நான் ஆல்ரெடி மெமிக்ரிலாம் பண்ணிருக்கேன். எப்படி பின்றேன்னு பாரு. சரி. ஏய், ஐயோ, என்னங்க நீங்க உங்க போன் எடுக்கறீங்க? முதல்ல அத உள்ள வைங்க. வைங்க. ஆமா, சாரி, நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். ஐயோ, இருங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூலா இருங்க. நீங்க இந்த போனை யூஸ் பண்ணுங்க. இது நான் கடையில யூஸ் பண்ற என் பர்சனல் போன். இந்த போன் நம்பர் ஒரு 4-5 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த போன்ல பேசுங்க. எப்படி சூடு? யாருன்னே தெரியல, போன்ல மிரட்டுறான். மிரட்டுறானா? என்ன சொல்ற? என்ன சொல்லி மிரட்டுறான்? நான் விஷால் கிட்ட தப்பு நடந்துருச்சுன்னு போய் சொல்லி ஏமாத்துனல. ஆமா, அதுக்கு என்ன? அந்த டைம்ல இவன் ஜன்னல் பக்கத்துல இருந்தானா. நாங்க பேசினது, நாங்க நடந்துகிட்டது எல்லாத்தையுமே வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டானா. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா வீடியோவை கொடுத்துருவேன்னு மிரட்டுறான். இல்லனா வீடியோவை கொண்டு வந்து மண்டபத்துல எல்லார்கிட்டயும் காட்டிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். அதான் இப்போ என்ன செய்யறதுன்னே டென்ஷனா இருக்கு, பயமா வேற இருக்கு. இங்க பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் வெறும் ஏமாத்து வேலையா தெரியுது. நான் அதெல்லாம் நம்பல. எனக்கு குழப்பமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தா? ஸ்ரீஜா, அவன் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு உன் கல்யாணம் நடந்தாகணும், அதான் ஒரே எய்ம். அதுல நாம எந்த சான்ஸும் எடுக்க கூடாது. ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்து வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டானா எல்லாமே கெட்டு போயிடும். அதனால நாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். புரிஞ்சுதா? ஆமா, எனக்கும் அதான் சரின்னு படுது. சரி, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுமா. எங்க வந்து பணம் கொடுக்கணும்னு விசாரி. கொஞ்சம் கவனமா பேசு. வர்ஷினி, கால். அக்கா, ஏய், நான் சொல்லல, அவ தான் கால் பண்றா. கரெக்டே சை. சரி, ஆன் பண்ணி பேசுங்க. பேசுங்க. இந்த பாரு. சொல்லு. நீ சொன்னதை யோசிச்சேன். உன் டீலிங் எனக்கு ஓகே தான். நான் பணம் கொடுக்கறேன். बहुत अच्छा, बहुत अच्छा, वेरी गुड.